நேரம் மக்கள்கிட்ட போனான். மக்களே இங்கே வாங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் வேலையில் பறந்து விரிஞ்சு கிடக்காங்க. குறிப்பாக வடக்கிருந்து வர்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நீக்க வர நிறைஞ்சிருக்காங்க. இப்போ அவியலுக்கு அந்த ஊரில் ஓட்டு இல்லை, இந்த ஊரில் ஓட்டு வந்துடும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இப்படி ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டோம். சொல்கிறாங்க பதில. இப்போ பீகாரில் இருக்கிற அந்த வாக்காளர்கள் வந்து தமிழகத்தில் சேர்ப்பதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி என்பது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு, தமிழக நலனுக்கு, தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு, அவங்க எடுக்கிற அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா நம்முடைய எல்லோரும் இந்திய குடிமக்கள் தான், அதில் நம்ம வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட பீகாருடைய பண்பாடு கலாச்சாரம், அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்பது வேறு, தமிழகத்தின் அரசியல் பின்புலம் கலாச்சாரம் என்பது வேறு. ஒன்றாக கலக்கிற போது இங்கே தமிழகத்தினுடைய இருப்பை சீர்குலைக்கிற வேலையாக இருக்கும். அதே போன்று அங்கே பீகாருடைய அரசியல் உள்வாங்கப்பட்டவர்கள் இங்கே தமிழகத்தில் அவ்வாறு உள்வாங்கி வாக்களித்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு எதிராகத்தான் இருக்குமே தவிர பிற்போக்குத்தனத்திற்கு ஆதரவான சக்தி இங்கே கூடுவதற்கு, ஒரு அதிகாரம் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பீகாரிலிருந்து வருகிறவர்களை இங்கே வந்து நம்ம வாக்காளர்களை சேர்ப்பது என்பது தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய எதிரான விஷயமாக இருக்கும். அது தமிழகத்தை மிகப்பெரிய அதல பாதாளத்தை கொண்டு சேர்க்கிற வேலையை தான் கண்டிப்பாக அந்த வேலை செய்யும். தமிழ்நாட்டில் வேலை செய்கிற பிற மாநிலத்தவர்கள், குறிப்பாக வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, இப்போ இந்த 3 மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் தமிழகத்தை வந்து பெரும்பாலும் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில் வந்து பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட வந்து அரசினுடைய அறிக்கையில் வந்து 70 லட்சம் பேர் வந்து இங்கே புலம்பெயர்ந்து இங்கே வந்து வேலை செய்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் வந்து வட மாநிலத்தவர்களால் வந்து பெரும்பாலான வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் தான்ன்றது உறுதியாக இருக்குது. திருட்டு வழக்குகளில் பெரும்பாலான இவங்க வந்து பெட்ஷீட் விற்கிறோம், இல்லை அந்த டிராக்டர், இப்போ சின்ன வயசில் வந்து ஒரு டிராக்டர் மாதிரி ஒன்று விற்கிறாங்க. இப்போ இரும்பாலான பொருட்கள் விற்கிறன்ற அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, வேவு பார்த்துட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய அங்கே தனிமையாக இருக்கிற வீடுகளில் வந்து திருடு தொழிலில் ஈடுபடுறாங்க. அது சமீபத்தில் ரொம்ப வந்து அதிகரிச்சிருக்குது. வழிப்பறி கொள்ளை, வீட்டை பூட்டை உடைச்சி வந்து நகை கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு, பல குற்றச்செயல்களில் வந்து அதிகரிச்சிருக்குது வட மாநில தொழிலாளர்களால் குறிப்பாக. அதனால் வந்து இப்போ சமீபத்தில் இப்போ வந்து 6,50,000 வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வந்து அது நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. இதனால் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். இன்னொரு பாலஸ்தீனமாக கூட தமிழ்நாடு மாறத்துக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் வந்து அரசு வந்து சிறப்பு திருத்தம் கொண்டு வந்து அந்த வாக்காளர்களை வந்து நீக்கணும். புலம்பெயர்ந்து வராங்கன்னா அவங்க வந்து வரட்டும், வேலை செய்யட்டும், அதில் எங்கள் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் வாக்காளர்ன்றதை தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்து அங்கே போயிட்டு வேலை செய்யலாம், தங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஆனால் வாக்குன்னு போது நம்ம பிறந்த ஊரில் தான் வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகமாக இருக்குன்றது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குதுங்க. வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு வந்து நம்ம தமிழக அரசியல் எது மாற்றம் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த அறிவிப்பே தவறானதுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, ஓட்டு போடுறான். இப்போ வட மாநிலத்தில் இருந்து வர்றவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தா இங்கே என்னென்ன நடக்கும்? இன்றைக்கி வந்து ஓடுற ட்ரெயினில் ஆட்டையை போட்டது வட மாநிலத்தில் உள்ளவர் தான். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறாங்க. ஆனால் வட மாநிலத்தில் இருக்கவங்க பணம் வேணும்னா ஏடிஎம்மே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க மாநிலத்தில், அவங்க ஊரில், அவங்க அட்ரஸில், அவங்க பூத்தில் ஓட்டு உரிமை கொடுக்கலாம். அது அவங்களோட உரிமை. அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை கொடுக்கறது சரியாக படலை. அப்படி போட்டால் இங்கே சட்ட ஒழுங்கு கெடும், ஜனநாயகம் பாதிக்கும். வேற அரசியல் ரீதியாக என்ன பாதிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியாக இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பாங்க 100%. 1%, 2%, 100% தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பாங்க. இப்போவே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எங்கள் நாடு,
நாங்கள் எங்களை யார் விரட்டுறது, நீங்கள் முதல்ல வெளியில் கிளம்பிடுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்திக்காரவங்க. ஏன் தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகளை கூட பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க இந்திக்காரவங்க. ஓட்டு உரிமை இல்லாத போது இங்கே அவங்களுக்கு இருப்பிடன்னு ஒரு இது இல்லாத போதே வந்து காவல்துறை அடிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறை சென்னையில் தான் அடித்தாங்க. அது பெரிய ஊடகங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. வட இந்தியர்கள் தான் ஏடிஎம் மிஷினை எந்திரத்தை தூக்கிட்டு போய் பணத்தை கொள்ளையடிச்சு போகிறாங்க. வட இந்தியர்கள் தான் ஓடுற ட்ரெயின்ல ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்க. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ரெக்கார்டு வேணும்? அதாவது ஒன்றிய அரசு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்ப அந்த இதவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் முதல்ல கடுமையாக எதிர்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் முதல்ல பீகாரில் துவங்கி அடுத்து எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அசாம், பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களும் அந்த சதி செயலை எதிர்கொள்ள இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகாரில் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு இவைகளை வைத்திருப்பவர்களை நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த தேர்தல் ஆணையம், பீகார் அரசு, மெட்ரிகுலேஷன் சான்று இருந்தாத்தையும் சேர்ப்போம்னு சொல்லுகிற அந்த அரசு, 6 மாதம் அங்கே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அரசு, 2 நாளில் இருந்தாவே சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தேர்தல் ஆணையம் பீகார் அரசு, தமிழ்நாட்டில் வேற மாதிரியாக புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் நம்ம போய் இருக்கிறோம். ஒரு நீண்ட காலமாக, ஒரு தலைமுறை 2 தலைமுறையாக, குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்கிறவங்க அங்கேயே வாக்காளர் அடையாள அட்டை, தேர்தல் அதே மாதிரி ஆதார், ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம். அப்படி ஆட்களை சேர்க்கறதில்ல. ஆனால் வந்து போகிற அவருடைய குடும்பம் பூரா இந்த வட மாநிலத்தில் இருக்க வேலைக்காக வந்து போகக்கூடிய நபர்களை அவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்று பதிவு செய்திருப்பதை வைத்து இங்கே வாக்காளர் அட்டையில வந்து அவர்களை வாக்காளர்களாக மாற்றுவது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து முயற்சிக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்படுது. நிச்சயமாக அவர்கள் அப்படித்தான் ஒரு தாக்கத்தை பிஜேபிக்கு ஆதரவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். இன்னைக்கு வட மாநிலத்துக்காரங்களாம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, அவங்க இங்கே வந்தது தப்பு கிடையாது, இங்கே வந்து வேலை செய்கிறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறது யார் கொடுக்குறா? வாக்குரிமை கொடுக்குறவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவங்களாக இருந்து வாக்குரிமை கொடுத்தா நல்லது நடக்கும். நல்ல நோக்கத்துக்காக வாக்குரிமை கொடுத்தா நல்லது நடக்கும். இப்படி கெட்ட நோக்கத்துக்காக கொடுத்தா கெட்டதான் நடக்கும். வட மாநிலத்துக்காரங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்காத பாஜக கட்சி டெபாசிட் வாங்குவாங்க. டெபாசிட் வாங்காமல் இருக்கும்போதே அதிமுக அழிச்சு விட்டாங்க. டெபாசிட் வாங்கினா திமுக அழிப்பாங்க. இப்பயும் அழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, இந்தி திணிப்புங்கிறது தவறு தானே? இப்போ எப்படி இந்தி திணிப்பு தவறோ குற்றமோ, அதே மாதிரி உங்கள் வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் திணிக்கிறதும் குற்றம், அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதும் குற்றம். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதாக மாறும். ஏனென்று சொன்னால், டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டம் என்பது எல்லோருக்கும் இந்தியா முழுவதும் ஒரே சமத்துவ உரிமையை கொண்டது. யாரும் காஷ்மீரில் இருக்கவனும், தமிழகத்தில் இருக்கவனும், காஷ்மீர் டு கன்னியாகுமரி எந்த இடத்திலும் தன்னுடைய வாக்குகளை செலுத்துறதுக்கான உரிமையை டாக்டர் அம்பேத்கர் அவர் தன்னுடைய அரசியல் சாசனத்தில் எழுதி வைத்திருக்கார். அதுதான் 1950 குடியரசாக அனைவருனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேரு சர்க்கார் மூலியமாக இருந்தும் இப்போ வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அந்த அரசியல் சட்டத்தை மீறுவதற்கான காரணம், அவர்கள் அந்தந்த பகுதியில் இருந்து கொண்டு அவங்கவுங்க ஓட்டுகளை போடலாம், அல்லது வெளியூரில் வந்தாலும் அவங்க அதை பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி, அந்த நடுவண் அரசு என்ன செய்கிறாங்க, அந்த ஒன்றிய அரசு என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கான எங்கே தொய்வு ஏற்படுதோ, இந்தியாவில் தொய்வு ஏற்படக்கூடிய குறிப்பாக தமிழகம், அவங்களுடைய தென் மண்டலங்களில், தென் மாநிலங்களில், அந்த மாநிலங்களில் தமிழகத்தை அவர்கள் மிக சரியாக குறிவைத்து இந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கால் ஊன்றணும், இங்கே திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல்,
திராவிட அந்த அரசு அமைப்பு ஒழிக்கப்படும் என்பதில் மிக கவனமாக இருந்து அதற்கான வேலைகளை அவர்களுடைய தேசிய அரசியல் தேர்தல் ஆணையம் மற்றும் பல்வேறு அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த தவறுகளை செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி என்பது கட்டாயமாக தமிழகத்தில், குறிப்பாக தென் மாநிலங்களிலே தமிழகத்தில் அது நிறைவேற வாய்ப்பு நிறையா பாதிப்பு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6 லட்சம் சில்லறை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க வடநாட்டுக்காரங்க. இந்த வடநாட்டுக்கு வந்திருக்கனால ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. இந்த ஓட்டு உரிமை கொடுக்குற போது அடுத்தவங்களுக்கு வீடு இருக்கிறதுக்கு பட்டா கிட்டா ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இருக்கும்போது தமிழ்லாம் அடுத்து வேலை வெட்டிக்கு இல்லாமல் இங்கே இருக்க ஊராமே வெளியே ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆந்திரா பக்கம் போகிற சூழ்நிலை வந்துடும். இவங்க ஆண்டுருவாங்க. இப்போ அந்த ஆள்ற மோடி இப்போ பிரதமராக இருக்கவர் அவங்க குஜராத்துக்காரர்கள் தமிழ்நாட்டில் இறக்கி அவருடைய ஓட்டு உரிமைக்காக வேண்டி அவர் செய்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கே உள்ள ஆளுகள் இறக்கி ஓட்டு உரிமை கொடுக்குறாரு. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு அவநிலை ஏற்படும். இவங்க ஓட்டு உரிமை ஆகிட்டான்னு சொன்னாங்க. இங்கே எல்லாம் வீடு கட்டி எல்லாம் எங்களுக்கு தமிழரப்புறம் அடிச்சு முடிக்கிடுவாங்க. இப்போதைக்கு முடிக்கிறதே இருக்காங்க. ஆனால் அவங்களை தொட்டவுடனே மோடி குரல் கொடுக்குறாரு. இவங்க நம்ம பெண்களை கற்பு இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளைய அந்த வட மாநிலத்துக்காரங்க தூக்கிட்டு போய் இது பண்ணாப்புல. அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேற்று ஊட்டி பக்கம் ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. இந்த மாதிரி வடநாட்டுக்காரங்க எத்தனை மாதிரி பண்ணிடுறாங்க, சங்கிலி ஆக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாது, இவங்க நாட்டுக்கு திருப்பி முடிக்க விடணும். இந்த தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. அவங்க வாக்களிச்சாங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இது திராவிட அரசு. இங்கே திமுக, அதிமுக, தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரம் பண்பாடு அடிப்படையில் இங்கே குறிப்பாக இன்னும் சொல்ல போனா மத சார்பின்மை வாக்காளர் தான் அங்கே அதிகம். சிறுபான்மை மற்ற பட்டியலின மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலம் இங்கே மத பிணக்குகளுக்கு அப்பாற்பட்டு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது மத சார்புடைய ஒரு கட்சி வாக்காளர்கள் இங்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இங்க வாக்காளர்களாக மாறும்போது அது அரசியல் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது அதிகாரத்தை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதான் பிஜேபி மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதான் அதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப பிஜேபி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்து கொண்டு பண்ணக்கூடாது. பண்ணதனுடைய விளைவு தான் இந்த இத்தனை லட்சம் வாக்காளர்கள் பதியப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இங்க ஐஏஎஸ் ஆபீசர்களும் அதை ஆய்வு செய்யாம அதை பதிஞ்சிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது. இதுதான் பாயிண்ட். வட மாநிலத்தாருக்கு நம்ம ஓட்டு உரிமை கொடுத்தோம்னா நம்மளுடைய மாநிலத்தில் குடிமுறைகள் பாதிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் அரசாங்கம் பரிசீலனை பண்ணி செய்யணும். அது நம்ம நாட்டவர் தான், அவங்க வடநாட்டுக்காரன்னா கூட இந்திய நாட்டுக்காரங்க தான். அதனால் அவங்க காரண காரியத்தோடு வரும்போது அவங்களுக்கு அவசியம் இல்லையான்னு பரிசீலனை பண்ணி கொடுக்கணும். தொழிலாளர்கள் வேலை பார்க்கலாம் கொள்ளலாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வாக்குரிமை அளிக்கிறதும் தவறான ஒரு இதாக கருத்தை நான் நினைக்கிறோம். ஏன்னா அது இங்கே உள்ள நல்லது கெட்டது ஒரு அரசாங்க நல்லது கெட்டது திட்டங்கள் இதெல்லாம் நமக்கு இங்கே உள்ள வாழ்கிற நமக்கு தான் தெரியும். அவன் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவன் ஏரியாவை பற்றி தான் பார்ப்பான ஒழிய நம்மளை பார்க்க மாட்டான். அவன் உரிமையான ஓட்டை குத்திட்டு போகிறதுல நமக்கு தான் பாதிப்பு. பிரச்சனை வருங்க, நிறையா வருங்க. ஜனநாயக நாடு, வாக்குரிமையில் தான் அதிகாரம் கொடுக்குறோம். 5 ஆண்டுக்கு ஒரு வாக்குரிமை. பல இப்போ 40 லட்சம் பேர். இப்போ மெட்ராஸ் எக்மோர்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்காரன் தான் ஃபுல்லாக இருக்கான். பார்த்தீங்கன்னா அவ்வளோது நாங்களே ஏற முடியல. ஏன்னா அங்கே எல்லாம் என்னன்னு தெரியல, இங்கே எல்லாம் படையெடுத்து வர்றாங்க. கிட்டத்தட்ட புள்ளி வர கணக்கடி பார்த்தா 50 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. இப்போ 50 லட்சம் வாக்குகளும் ஒரு ஏரியாவில் ஒரு கட்சி பெரிய கஷ்டப்பட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நல்ல இயக்கமாக நிறைய செய்கிறாங்க போகிறாங்க. அவங்கெல்லாம் வட மாநிலத்திலேருந்து வர்றவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு இந்த ஜனநாயக கட்சிகளுக்கு அவங்க வாக்குரிமை செய்வாங்கன்னு தெரியல. அதனால ஒரு பெரிய பாதிப்பு இது. ஏன்னா ஒரு இடத்துலலாம் 5000 2000 தோக்குற வாக்கெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாக்குரிமை வடநாட்டிலேருந்து கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட உரிமை பறிய தான் போகும். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இதாக வட மாநிலத்தில் செஞ்சாங்கன்னா இங்கே உள்ள ஜனநாயக இயக்கங்கள் பாதிக்கப்படும், பெரிய லெவலில் பாதிக்கப்படும். நான் இங்கே இந்த கம்பெனி 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஓட்டு கொடுக்குறதுக்கு அங்கே ஊர்லேயே தான் போவேன். அங்கே கட்சிக்காரி எல்லாம் நமக்கு தெரியும் எப்படி வேணால் பண்ணுறது. இங்கே எதுவும் தெரியாதில்ல. இங்கே வேணாம், அங்கே போய் ஓட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நீங்கள் அங்கே தான் போய்ட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நம்ம ஊர்லேயே தான் போய் ஓட்டு கொடுக்குறோம், இங்கே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி லீவெல்லாம் இங்கே கொடுக்குறோம். லீவு நம்ம கம்பெனியில் லீவ் வாங்கி போகிறோம். இல்லை ஓட்டு கொடுத்து அப்போ ஒரு 10 நாள் எத்தனை கழிச்சு திருப்பி வர்றோம் இங்கே. இப்போ இடையில நிறைய வாக்காளர்லாம் மாற்றினாங்கல்ல, உங்களோட ஓட்டு அங்கே இருக்கா? இருக்கு ஓட்டு இருக்குது, பேர் எல்லாம் இருக்குது, ஆதார் கார்டு, ஓட்டு கார்டு எல்லா ஐடி இருக்குது அங்கே ஊரில் தான்.
இங்கே கோயம்புத்தூர் வந்து கம்பெனி வந்து கோயம்புத்தூர் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு வேலை செய்கிறோம். உங்களுக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா ஊரில் இருக்கா? ஊரில் போட்டோ எல்லாம் இருக்குது. இங்கே தேவையில்லை, போட்டோ அங்கே கொடுக்குறோம், லீவ் போட்டு போகிறோம், அப்புறம் வந்துடுறோம். அப்புறம் தேவையில்லை இங்கே போட்டு போடுறதுக்கு, ஊரில் தான் இல்லை. எதனால் ஊரில் இருக்கணும்னு? இங்கே அங்கே எல்லாம் தெரியும், இங்கே தெரியாது எதுவுமே, அதுக்கு அங்கே தான் போகிறோம். பட் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம் அப்படி இருக்கும். இவையெல்லாம் இந்த மாநிலத்தோட தனித்துவ அடையாளங்கள். இவையெல்லாம் காப்பாற்றப்படணும்னா அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற பிற தலைவர்னால தான் முடியும். இப்போ வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வர்றவங்க நம்ம கெஸ்ட், வேலைக்கு வராங்க, தங்குறாங்க, வேலை முடிஞ்சுன்னு போயிடுவாங்க, இவங்க கெஸ்ட்டு. ஒரு விருந்தினர் எப்போவும் குடும்ப உறுப்பினர் ஆக முடியாது, அவங்க டெம்பரரியாக இருக்கவங்க தான். இவங்க வந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை. இப்படி கெஸ்ட்டாக வரவங்க, வெளியூர் மாநிலத்துலேருந்து வேலைக்கு வரவங்க இங்கே நம்ம வாக்காளரை மாதிரி நம்ம ஆள்றவங்களை தேர்ந்தெடுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மாநிலத்தில் அக்கறை இருக்காது. அப்புறம் இது மாதிரி வெளி மாநிலத்து வரவங்க முழுமையாக ஈடுபாடு இல்லாமல், இந்த மாநிலத்தோட நலனோட இல்லாமல் வாக்களிக்கிறப்போ இங்கே தவறான தலைவர் உருவாக முடியும். நம்ம இந்த மாநிலத்தோட தனித்துவ அடையாளங்கள் அடிபட்டு போகும். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்ம பலம். ஆனால் இங்கே இருக்க தனித்துவ அடையாளங்கள் காப்பாற்றப்பட்டு தான் இந்த பலம் இருக்குமே தவிர எல்லாத்தையும் அழிச்சிட்டு கலந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாநிலங்களோட தனித்துவ அடையாளங்கள் காப்பாற்றப்படணும்னா இந்த உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் இங்கே ஆட்சிக்கு வரணும். அதுக்கு வந்து உள்ளூர் மக்களுக்கு தான் வாக்குரிமை இருக்கணும், வெளி மாநிலத்துக்கு வாக்குரிமை தரவே கூடாது. பாஜக அரசு வந்து வட மாநிலங்களில் முக்கியமாக மகாராஷ்டிராவில் எப்படி வந்து வடநாட்டுடைய ஓட்டுகளை வந்து சேர்த்து அங்கே நிறைய ஓட்டுகளை வந்து நீக்கி எப்படி ஜெயித்தாங்களோ அதே மாதிரி பீகாரில் தற்போது வந்து 68 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் வந்து நீக்கியிருக்காங்க. அதே போல் வந்து தமிழ்நாட்டிலையும் அதே செயல்பாட்டை தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து தங்களுடைய காலுண்டுங்கிறதுக்காக அவங்க வந்து இங்கே வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய வடநாட்டு ஊழியர்களை வந்து ஓட்டுரிமை வழங்குறதுக்கு உண்டான அனைத்து வேலையை தேர்தல் கமிஷனை வச்சு செய்கிறாங்க. அது முற்றிலும் தவறான செயல். ஏன்னா தமிழ்நாட்டின் ஒரு சிறப்பு இருக்குது, வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தனித்தன்மையை உடைக்கணுக்காக அதை வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து திட்டமிட்டு தேர்தல் கமிஷனை வைத்து தேர்தல் ஆணையமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தன்னிச்சையாக செயல்படுறதில்ல. ஒன்றிய பாஜக அரசோட என்ன சொல்லுதோ அதை தான் செய்யுது. அதன் அடிப்படையில் வந்து இங்கே வந்து வாக்காளர்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடநாட்டிலிருந்து இங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்காக வாக்குரிமை வழங்குவதற்கான வந்து செயல்பாடுகளை செய்கிறாங்க. அது முற்றிலும் தவறான செய்து மிக கண்டிக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்க பிரச்சனையில் அதுவும் மக்கள் நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு இயல்பாக இருக்க மக்களுக்கு கூடி தெரியணும். திடீர்னு நம்ம ஊரில் 6.5 லட்சம் வாக்காளர்களை புதுசாக சேர்த்துறாங்க. அது எங்கேருந்து வந்தவங்க? அவங்கெல்லாம் வடநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு இயல்பாக ஒரு பெண்ணாக கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்விங்க, எப்படிங்க ஒரு பட்ஜெட் படிக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எந்த இதுவும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டு பேரும் அங்கே வர்றதில்ல, அதை தாண்டி எந்த ஒரு சலுகைனாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதில்ல, தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரி பணம் கூட திருப்பி கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் வாக்காளர் உரிமை மட்டும் எங்கிருந்தாலும் இங்கே வந்து வேலை செஞ்சால் கிடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொன்று, சரி இங்கேருந்து மகாராஷ்டிராவில் இருக்க தமிழர்களுக்கெல்லாம் அங்கே வாக்குரிமை கொடுத்துருக்கீங்களே, அதே மாதிரி இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இதில் குழப்பம் எங்கேருந்து வருதுன்னா, செய்திகளில் பார்க்கும்போது பார்க்குறோம் 65 லட்சம் பேர்த்த வந்து பீகாரில் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எப்படிங்க அந்த 65 லட்சத்தில் நீக்கும் போது திடீர்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தென் மாநிலத்தில் வேலைக்கு வராங்க. அதுவும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள், அதில் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல அவங்க வாக்காளராக சேர்க்க வைக்கிறாங்க அப்படின்னா இது யாரோ செய்கிற சதி மாதிரி எல்லாம் இருக்குது. இதை இயல்பாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்போ பார்த்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்மளுடைய மேலே இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் சொல்லுவாங்க ஆதார் கார்டு ஒன்று இருந்தால் போதும், அதை வச்சு பேன் கார்டை இணைச்சிருங்க, அதை வச்சு ரேஷன் கார்டை இணைங்க, அதை வச்சு எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்த ஆதார் கார்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடையாது, அதையெல்லாம் நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்க முடியாது, நாங்கள் வந்து வேற ஒரு ஆவணத்தை தரோம், அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பீகாரில் சொல்லியிருக்காங்க. அந்த பீகாரில் சொல்லுது அடுத்த நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டு இருக்குது, இன்னொரு மாநிலத்தவர் வந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இப்போ மட்டும் சொல்கிறாங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே, எல்லாரும் இந்தியர்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், எல்லாரும் இந்தியர்கள்னா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. இங்கே கீழடிக்காக நாங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கோமே, இரும்பு வளர்ந்தது தமிழ்நாட்டில் இருந்து தான், இன்னைக்கு இந்தியாவினுடைய வரலாறே தொடர்ந்தது தமிழ்நாட்டில் இருந்து தான், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி மேலே இருக்கிற இந்த
மத்திய அரசு மோடி அரசாங்கம் எதுவும் சொன்ன மாதிரியே தெரியலையே. இங்க இருக்க எம்பிக்கள் எல்லாம் கூட அங்க போய் பேசுறாங்களே, அதை பத்தி எந்த விதமான வார்த்தைகளும் வரலையா? அப்ப தெரியலையா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? அதை தாண்டி இன்னொரு விஷயங்க, நம்ம பிரபலமா பேசப்பட்ட ஒரு விஷயம், அந்த CV பாண்டியன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒடிசால சிஎம் செக்ரட்டரியா ஏதோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அங்க இருந்ததுக்கு அங்க யார் போய் பேசினாங்கிறது மக்களுக்கும் தெரியும், நம்ம இயல்பா தெரியும். நான் நினைக்கிறேன் அமித்ஷா சாரோ இல்லைன்னா மோடி சாரோ ஏதோ பேசியிருக்காங்க அங்க எலெக்ஷன் அப்போ பேசும்போது சொல்லியிருக்காங்க, ஒரு தமிழன் இங்க வந்து ஆள்றதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்ப தமிழன் அங்கெல்லாம் வந்து ஆள மட்டும் கூடாது, ஆனா இங்க நாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கான ஓட்டு உரிமையை கொடுக்கணுமோ? ஏங்க அதெல்லாம் தாண்டி அங்க ஏதோ 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 65 லட்சம் நீக்கியிருக்காங்கல்ல பீகார்ல, அதுல 22 லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் ஏதோ கொடுத்தாங்களாமா. அது அப்படி நான் ஒரு செய்தி படித்தேன். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் இப்போதானுங்க முடிஞ்சுது. 2000 மக்கள் நம்ம ரொம்ப எங்களுக்கும் அறிவு இருக்குன்றது தெரியணும் இல்லையா? ஏன்னா 2024 தான் நாடாளுமன்ற தேர்தல் முடியுது. அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடப்பட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 14 மாதம் தான் இருக்கும். திடீர்னு எப்படி சார் அதுக்குள்ள பீகார்ல 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க? அப்படி இறந்துட்டாங்கன்னா அதுக்கான தரவுகள் கொடுங்க, அதான் அதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்கறது நீதிபதியும் கேட்குறாங்க. அப்போ பீகார்லேருந்து எந்த ஒரு செயல்பாடும் நடக்கல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. அதாவது யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, கடைசியில் அந்த எலெக்ஷன் கமிஷன் நீதித்துறைங்கிறது கூட நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த எலெக்ஷன் கமிஷன்லேயே இவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஓட்டர், அதாவது எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியை எப்படி தேர்வு செய்வாங்க? பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு இந்திய நீதிபதி, அவங்க 3 பேர் சேர்ந்து தான் தேர்வு செய்வாங்க. ஆனால் இப்போ இவங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாராம், பிரதமர் இருப்பாராம். ஆனால் அந்த நீதிபதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக பிரதமர் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள ஒரு அமைச்சர் யாரோ ஒருத்தரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா? அப்போ அவங்க செலக்ட் பண்ணுற எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர் எப்படிங்க சரியாக இருப்பாங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கூட இருக்கக்கூடிய கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு.